வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான சைரன் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு சூப்பரான படம்னு சொல்லலாம். டிஸ்னி ஹாட் ஸ்டார்ல இந்த படம் அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தையும் பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே காளிமுத்துன்ற ஒரு நபரை நமக்கு காட்டுறாங்க. அவரும் ஒரு பாடியை ஒரு இடத்துக்கு கொண்டு வராரு. டார்ச் லைட்டுக்குள்ள இருந்து ஒரு கத்தி எடுக்கிறாரு. அந்த கத்தியை வச்சு அந்த நபரை கொடூரமா சாவடிக்கிறாரு. பாடியை அதே இடத்துல போட்டுட்டு கிளம்பிடுறாரு. கொஞ்ச நேரத்துல போலீஸ்க்குலாம் இந்த தகவல் தெரியுது. அந்த இடத்துக்கு வந்து பாடி எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு ஸ்கூல்ல நமக்கு காட்டுறாங்க. இன்னைக்கு ஃபாதர்ஸ் டேவா இருக்கும். எல்லாருமே அவங்களோட ஃபாதரை பத்தி எல்லாம் பெருமையா பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பொண்ணு பேசுறதுக்காக வரா. என்னோட அப்பா ஃபாரின்ல இருக்காரு, எப்பயாவது தான் பேசுவேன், ஆனா ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. சிறப்பா பேசுறவங்களுக்கு அவார்டு தருவாங்க. இந்த பொண்ணு தான் அந்த அவார்டை வாங்குறா. இந்த பொண்ணு அப்பாவை பத்தி பெருமையா பேசினா பாத்தீங்களா, அது எல்லாமே பொய்யா தான் இருக்கும். இந்த இடத்துல தான் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறா. இவ சின்ன பொண்ணா இருக்கும் போதே அப்பா கொலை கேஸ்ல ஜெயிலுக்கு போயிருப்பாரு. அது தெரிய வந்ததுல இருந்து இவ அப்பாவை வெறுப்பா. இத பத்திலாம் ஸ்கூல்ல இருக்க பசங்க கிட்ட சொல்ல மாட்டா. அந்த பொண்ணோட அப்பாவை காட்டுறாங்க. இவரோட பேரு திலகன் அப்படின்றது. இவர் ஜெயில தான் இருக்காரு. இப்ப இவரை பாக்குறதுக்காக ஆபீசரும் வர சொல்லியிருக்காரு. இவருக்கு பல வாட்டி பரோல் கிடைச்சிருக்கும். ஆனா இவர் போகாம ஜெயிலே இருக்காரு. இப்ப அப்பா முடியாம இருக்காரு. இப்பயாவது பரோலை வாங்கிட்டு போய் பாத்துட்டு வா அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இல்ல சார், நான் யோசிச்சு என்னோட முடிவை சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவா இங்க இருந்து கிளம்புறாரு. ஜெயில நிறைய பேர் இருந்தாலும் சிலர் மட்டும் தானே கொலை பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அவங்க எல்லாரையும் உட்கார வச்சு இவர் கிளாஸ் மாதிரி எடுத்துட்டு இருக்காரு. மத்தவங்க கூட திருடின காசை திரும்பி தந்துருவாங்க. ஆனா நம்ம கொலை பண்ணிட்டு உள்ள வந்திருக்கோம், அதை நம்மளால திரும்பி தரவே முடியாது. இதுக்கப்புறம் நம்ம வெளியே போகும் போதாவது அமைதியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற மாதிரி தான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நந்தினின்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்க விசாரணைக்காக ஒரு நபர் அடிச்சிருப்பாங்க. அவர் இறந்து போயிருப்பாரு. அதனால இவங்க மேல கேஸ் தான் போயிட்டு இருக்கு. இவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணத்தை நிச்சயதார்த்தம் எல்லாம் பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த கேஸ் போறதுனால மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்க இந்த கல்யாணம் வேணாம்னு சொல்லிடுறாங்க. அதெல்லாம் இவங்க மைண்டுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பதான் உள்ள ஆபீசர்ஸும் பேசுறதுக்காக இவங்களை வர வைக்கிறாங்க. நான் அடிச்சதுனால அவர் சாவல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அவர் ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்து போயிருக்காருன்னு வந்திருக்கு. அதனால நீ தப்பிச்சு அப்படின்ற மாதிரி டிஎஸ்பியும் சொல்லிட்டாரு. சைனை போட்டுட்டு போய் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோ நான் யோசிச்சு சொல்றேன்னு சொன்னாரு பாத்தீங்களா, நான் வெளியே போறேன் அப்படின்ற மாதிரி இப்ப சீனியர் கிட்ட சொல்லிட்டாரு. வெளியே போறதுக்காக ரெடி ஆக ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துல நந்தினியும் திரும்பி வேலையில ஜாயின் பண்றதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இங்கதான் சைரன் படத்தோட டைட்டில போடுறாங்க. ஹீரோவோட பொண்ணு ஸ்கூல் முடிச்சுட்டு இப்பதான் வீட்டுக்கு வரா. பாட்டியும் அத்தையும் பேசிக்கிறத இவ கேட்டுறா. அதாவது ஹீரோ வரத பத்தி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே இவ பயங்கரமா கோவப்படுறா. அவர் இந்த வீட்டுக்கு வர போறாருன்னா நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன், அத்தியோட வீட்டுக்கே போறேன் அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்க அத்தியோட வீட்டுக்கு கிளம்பி போயிடுறா. போகும்போது இவ சம்பந்தப்பட்ட எல்லா போட்டோவையும் எடுத்துட்டு போயிடுறா. கொஞ்ச நேரத்துல ஹீரோவும் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாரு. ரொம்ப வருஷம் ஜெயில இருந்ததுனால ஹீரோவோட முகம்லாம் ரொம்ப மாறி இருக்கு. இத பாக்குற அம்மாவும் பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள வாப்பான்ற மாதிரி கையை பிடிச்சு கூட்டு போறாங்க. இவர் கல்யாணம் முடிச்சு ஒய்ஃபை வீட்டுக்குள்ள கூட்டு வந்தாரு பாத்தீங்களா, அந்த விஷயங்கள்லாம் இவருக்கு ஞாபகம் வருது. ஒய்ஃபை நினைச்சு பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்றாரு. பொண்ணு போட்டோ எங்கேயாவது இருக்கும் பார்க்கலான்ற மாதிரி சுத்தி முத்தி தேடுறாரு. பார்த்தா ஒரு இடத்துல கூட கிடைக்கல. நீ பொண்ணை தான் தேடிட்டு இருக்கன்னு தெரியுது. பொண்ணு கோச்சுக்கிட்டு அத்தை வீட்டுக்கு கிளம்பிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இவர் இருக்கார்ல, இவரோட தம்பிங்களை பார்த்து பேசுறாரு. எனக்கு ஒரு இடம் இருக்குல்ல, அதை விக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன், சீக்கிரமா புரோக்கரை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தம்பிங்க ஒய்ஃப் அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. வித்து அந்த பொண்ணு பேர்ல காசை போட்டுவாரு. இவ்வளவு நாள் அந்த பொண்ணை வளர்த்த நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசிக்கிற எல்லா விஷயத்தையும் பாத்ரூம்ல இருந்து ஹீரோ கேட்டுருவாரு. ஹீரோ வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் பாத்ரூம்ல இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். ஐயோ தெரியாம பேசிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் கோச்சுக்கலாம் இல்லம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி இவரும் கிளம்புறாரு. இப்ப அண்ணாச்சுன்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் தான் இந்த ஊர்லயே பெரிய ஆளா இருப்பாரு. இந்த வாட்டி எலெக்ஷன்ல இவரோட பையனை நிக்க வைக்கணும்னு முடிவு பண்றாரு. இவரோட அசிஸ்டண்டா அன்புன்னு ஒரு நபர் இருப்பாரு. அன்பு, நீ தான் நம்ம பையனை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு என்னென்ன, ஜெயிக்க வச்சா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அன்பும் சொல்லிட்டாரு. அன்புக்கு தான் அந்த சீட்டு கிடைக்கும்னு நினைச்சிருப்பாரு. இப்ப பையனுக்கு கொடுத்ததுனால அன்பு செம்மையா கோவப்படுறாரு. அன்பு கிட்ட மணிகண்டன் அப்படின்ற மாதிரி ஒரு ரவுடி இருக்காரு. அந்த ரவுடிக்கு கால் பண்ணி பேசுறாரு. சமயம் பார்த்து அண்ணாச்சியை முடிக்கணும்னு சொல்லிட்டாரு. இவனும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறான். நீ முடிச்சிட்டனா நிறைய காசு தரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. மணிகண்டன் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, சீக்கிரமா ஒரு இடம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கவலையே படாத, எனக்கு பெருசா காசு வரப்போகுது, அது மூலியமா இடத்த வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்பதான் வேளாங்கண்ணின்னு ஒருத்தர் வந்திருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஷாடோ போலீஸா இருப்பாரு. ஹீரோ பரோல்ல வெளியே வந்திருக்காருல, திரும்பி ஏதாவது குற்றம் பண்ணாம பாத்துக்கிறது தான் இவரோட வேலையா இருக்கும். ஹீரோவும் உள்ள வந்து சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சாப்பாடுலாம் நிறைய இருக்கிறதுனால இவரும் ஒரு வெட்டு வெட்டுறாரு. இப்ப அம்மா இருக்காங்கல்ல, உன் பொண்ணு ஸ்கூலுக்கு போற நேரம் வாசலுக்கு வந்து பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் பாக்குறதுக்காக வந்துடுறாரு. இப்ப பொண்ணு கிளம்புறதுக்காக கீழே இறங்கி வராங்க. பார்த்தா பஸ் இருக்கு பாத்தீங்களா, பொண்ணை மறைச்ச மாதிரி நிக்குது.
இவரும் எட்டியாவது பாத்துடலாம் நினைக்கிறாரு. ஆனா பொண்ணை பார்க்க முடியல. இது நினைச்சு பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. பரோல்ல வந்தவங்க தினமும் கையெழுத்து போடணும்ல, வேளாங்கண்ணியில கொஞ்சம் லேட் ஆயிருது. இவங்களும் கிளம்புறாங்க. அப்படியே கட் பண்ணி ஸ்டேஷன்ல இருக்க நந்தினியை நமக்கு காட்டுறாங்க. பிட் பாக்கெட் கேஸ்ல ஒரு பையன் மாட்டிருக்கான். அந்த பையன் பேரு விக்கி அப்படின்றது. அவன் மைனரா தான் இருப்பான். இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணனா தொலைச்சிருவேன், கிளம்பு அப்படின்ற மாதிரி இவங்களும் அனுப்பி விடுறாங்க. இந்த சமயம் தான் ஹீரோவும் கையெழுத்து போடுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. 9 மணிக்கு வர சொன்னா எத்தனை மணிக்கு வந்திருக்க? நாளையில இருந்து கரெக்டா 9 மணிக்கு வரணும்னு சொல்லிட்டாங்க. சாரி மேடம் அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்கிறாரு. உடம்பு முடியாம இருக்க அப்பாவை இவரும் சோகமா பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, இன்னைக்கு ஸ்கூல் பஸ் வரல, உன் பொண்ணு நடந்தே தான் போக போறா, இந்த இடத்துல தான் இருக்க வாய்ப்பு இருக்கு, நீ போய் பாரு, நான் இந்த ஷேடோ போலீஸை சமாளிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. வேளாங்கண்ணி போன்ல வீடியோ தான் பார்த்துட்டு இருக்காரு. அம்மாவும் அவர்கிட்ட பேச்செல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கேப்ல ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, பொண்ணை பார்க்கறதுக்காக வேக வேகமா போயிட்டு இருக்காரு. பொண்ணு பிறக்கும் போது இவர் ஆர்வமா போனாரு பாத்தீங்களா, அதை நமக்கு அப்படியே கனெக்ட் பண்ணி காட்டுறாங்க. இப்ப இவரும் தேடி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்பதான் திடீர்னு மழைலாம் பெய்ய ஆரம்பிக்குது. பொண்ணு நனைய கூடாதுன்றதுக்காக ஒரு கடைக்கு வந்திருக்காங்க. அந்த கடையில இருந்து இவரும் பொண்ணை கவனிச்சிட்டு இருக்காரு. சின்ன குழந்தையா பார்த்தாருல, அதை பத்தி எல்லாம் இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் இந்த இடத்துக்கு விக்கியும் விக்கியோட ஃப்ரெண்டும் வராங்க. விக்கி இருக்கான் பாத்தீங்களா, இந்த பொண்ணை பார்த்து தப்பு தப்பா பேசிட்டு இருக்கான். இந்த பொண்ணும் கோவப்பட்டு திட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கிளம்புறாங்க. எங்களை இப்படி பண்ணியிருந்தா அப்பா கிட்ட சொல்லி கண்டிப்பா அடி வாங்க வச்சிருப்போம் அப்படின்ற மாதிரி மத்த பொண்ணுங்க சொல்றாங்க. இந்த பொண்ணு எதுவுமே பேசாம நடக்க ஆரம்பிச்சிடுறா. இதெல்லாம் தள்ளி இருந்து ஈர கவனிக்க தானே செய்யறாரு. இப்ப கோவப்பட்டு இந்த பையனை அடிக்கிறதுக்காக வந்துடுறாரு. இந்த சண்டைலாம் நடந்துட்டு இருக்கும் போது வேற ஒரு போலீஸ் வந்துடுறாரு. இவங்க எல்லாரையும் ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாரு. பரோல்ல வந்துட்டு எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி போலீஸ் கோவப்படுறாரு. அந்த பசங்க என்ன பண்ணாங்கன்றத ஹீரோவும் புரிய வைக்கிறாரு. இது தெரிஞ்சோன்னு அந்த போலீஸ் இருக்காருல, பசங்களை போட்டு அடிக்கிறாரு. முதல்ல செல்லுக்கு போங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவனுங்க மேல நான் கேஸ போட முடியாது, கேஸ போட்டா உனக்கும் பிரச்சனையாகும், இதுக்கப்புறம் இந்த சண்டைலாம் வச்சுக்காத, மேடமுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அனுப்பி விடுறாரு. ஹீரோ கிளம்பும் போது அந்த பையனை கவனிக்கிறது. அந்த பையன் உன்னை கவனிச்சுக்கிறேன்ற மாதிரி முறைச்சு பாக்குறான். ஹீரோவும் சேர்ந்து சரக்கு அடிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. வேளாங்கண்ணி சந்தோஷப்படுறாரு. ஆனா இது அன்டைம், சில பகுதியில மட்டும்தான் சரக்கு கிடைக்கும், அந்த மாதிரி பகுதி எனக்கு தெரியும், அந்த இடத்துக்கு கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவை கூட்டு போறாரு. இப்ப அங்க இருக்க பையன் கிட்ட சரக்கு வேணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அண்ணாச்சின்னு ஒருத்தரை காட்டினாங்கல்ல, அவர் இங்கதான் சரக்கு அடிப்பாரு போல. இப்ப அன்பு கூட தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. வா அன்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்லண்ணே வேலை இருக்கு, நீங்க மட்டும் சரக்கு அடிங்க அப்படின்ற மாதிரி அன்பு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்படி கிளம்புன அன்பு இருக்காரு பாத்தீங்களா, கால் பண்ணி மணிகண்டன் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாரு. இப்ப வேளாங்கண்ணி சரக்கெல்லாம் வாங்கிடுறாரு. அதை பத்தி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் தள்ளி இருந்து அந்த விக்கின்ற பையன் கவனிக்கிறான். ஹீரோவை பார்க்கறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான் போல. இப்ப ஹீரோ இருக்காருல, பக்கத்துல இருக்க ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. அந்த இடத்துல வச்சு இவங்க சரக்கு அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜாலியா சரக்கெல்லாம் அடிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தையே வேளாங்கண்ணி மட்டையாயிடுறாரு. நீ ஏன் என்ன வீட்டுக்கு கூட்டு போயிடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோவும் டிரைவிங் சீட்டு கிட்ட வந்துடுறாரு. வண்டியை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி அந்த பாரை நமக்கு காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு மணிகண்டன் வந்துடுறாரு. சைலண்டா உள்ள நுழைஞ்சவரு பின்னாடி இருந்து கத்தியால சொருவிடுறாரு. அண்ணாச்சி அதே இடத்துல இறந்து போயிடுறாரு. அப்படியே கட் பண்ணி ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ ஒரு காலத்துல ஆம்புலன்ஸ் டிரைவரா இருந்திருப்பாரு. செம்ம வேகமா போனவரா இருப்பாரு. ஆனா இப்ப இவருக்கு ஓட்டுறதெல்லாம் கொஞ்சம் டச் விட்டு போயிருக்குல்ல, கொஞ்சம் ஸ்லோவாவே தான் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே வீடு வந்து சேர்ந்துடுறாங்க. கைத்தாங்களா வேளாங்கண்ணியை உள்ள தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. இதெல்லாம் எதிர் வீட்டுல இருந்து பொண்ணும் கவனிச்சிட்டு இருக்காங்க. அண்ணாச்சி இறந்து போயிட்டார்ல, அந்த தகவல் தெரிஞ்சு நந்தினியும் பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அண்ணாச்சி காது மூக்குல இருந்தெல்லாம் ரத்தம் வந்திருக்கு. அதே சமயம் கத்தியால குத்துன மாதிரியும் இருக்கு. இந்த இடத்துல நந்தினியும் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. நந்தினியால ஒரு நபர் இறந்து போனாரு பாத்தீங்களா, அவர் அண்ணாச்சியோட ஜாதியாலா இருப்பாரு. அதனால அண்ணாச்சி தான் பெரிய போராட்டம் மாதிரிலாம் பண்ணிருப்பாரு. அதே சமயம் இவங்களை பத்தி தப்பு தப்பாலாம் இவங்க முன்னாடியே பேசியிருப்பாரு. இவங்களுக்கு அண்ணாச்சி மேல தனிப்பட்ட முறையில கோபம் இருக்கும். அப்படியே கட் பண்ணி பிரசன்ட் நமக்கு காட்டுறாங்க. இங்க ஒரு பையன் வேலை பாக்குறான் பாத்தீங்களா, அந்த பையன் கிட்ட இவங்களும் விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்க சீனியரான டிஎஸ்பி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த கொலையை நீயே பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு எல்லாரும் சந்தேகப்படுறாங்க. இந்த கேஸை நீ ஹேண்டில் பண்ணா கரெக்டா இருக்காதுன்னு சொல்லிட்டாரு. இல்ல சார், கண்டிப்பா நான் குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவேன், நானே ஹேண்டில் பண்றேன்னு சொல்றாங்க. அன்பு தானே இந்த பிளானே போட்டாரு. ஆனா இந்த இடத்துல சீக்கிரமா குற்றவாளியை கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காரு. ஏன் ஜாதியாலு அவ்வளவு சீக்கிரத்துல விட்டுருவானா, கண்டிப்பா கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி டிஎஸ்பியும் சொல்லிட்டாரு. டிஎஸ்பியும் அன்பும் ஃப்ரெண்ட்ஸ் போல ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி சரக்கு வச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் அன்புக்கு போன் கால் வருது. வேளாங்கண்ணி கிட்ட இருந்து தான் கால் வந்திருக்கு. ஸ்டேஷன்ல நடக்கிற தகவல்லாம் அடிக்கடி வேளாங்கண்ணி அன்பு கிட்ட சொல்லுவாரு போல. அந்த ஸ்பாட்ல போலீஸ்க்கு ஒரு கத்தி கிடைச்சிருக்குன்னு, அந்த கத்தியில கைரேகையும் கிடைச்சிருக்கு, கைரேகையை தான் செக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதை கேட்டோன்னு அன்புக்கு ஷாக் ஆயிருது. மேற்கொண்டு எது நடந்தாலும் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோ இடத்த விற்கிறதுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. வேளாங்கண்ணி இருக்காருல, நம்ம பார்ட்டி ஒருத்தருக்கு இடத்த விற்கணுமா, அதுக்கு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாரு. அவ்வளவுதானே, நாளைக்கு வந்து என்ன பாருன்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இப்ப அன்பு இருக்காருல, மணிகண்டனை பாக்குறதுக்காக வந்துடுறாரு.
தடையுமே இல்லாம தானே பண்ண சொன்னேன், கைரேகையை விட்டு வந்திருக்கடா. போலீஸ் என்ன நெருங்கிட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும், அதுக்குள்ள நான் தான் கொலை பண்ணன்ற மாதிரி நீயே நாளைக்கு போய் சரண்டர் ஆயிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவரும் காசெல்லாம் வாங்கிட்டு கிளம்புறாரு. கண்ணுல இருந்து காதுல இருந்து எல்லாம் ரத்தம் வந்திருக்கு பாத்தீங்களா, அதை பத்தி டாக்டர் கிட்ட இவங்களும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு கில்லர் இருந்தான், இந்த மாதிரி முறையில ஒரு 4-5 கொலை பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த கொலையை பத்தி எல்லாம் இவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அவன் தான் இதையும் பண்ணிருப்பானா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் வருது. அவன் கடைசியா எங்க இருந்திருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் செக் பண்றாங்க. ரொம்ப வருஷம் ஜெயில இருந்திருக்கான், ஜெயில விட்டு ரீசெண்டா வெளியே வந்திருக்கான். வெளியே வந்தவன் இதை பண்றான் போல, எப்படியாவது ட்ராக் பண்ணி பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது தான் அந்த நபர் வெளியே வந்து இறந்தே போயிட்டாருன்னு இவங்களுக்கு தெரிய வருது. அப்ப அவன் பண்ணல, அவன மாதிரி வேற யாரோ பண்றாங்கன்றது இவங்களுக்கு தெரியுது. அந்த பார்ல வேலை பார்க்குற பையன் கிட்ட திரும்பி விசாரிக்கிறாங்க. அவன் கையில ஒரு வாட்ச் இருக்கு, யாரோட வாட்ச்னு கேக்குறாங்க. எந்துதான்னு சொல்றான். கோவப்பட்ட இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, சப்புன்னு ஒரு அறை விடுறாங்க. ஏன்னா இந்த வாட்ச் இவங்களோட தான் இருக்கும். எங்க கிடைச்சதுன்னு கேக்குறாங்க. அண்ணாச்சி பாடிக்கு பக்கத்துல தான் கிடைச்சதுன்னு சொல்றான். விசாரணைக்காக வந்தப்ப நான் தான் மிஸ் பண்ணிருப்பேன் அப்படின்ற மாதிரி நந்தினி சொல்றாங்க. வேற யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. மேடம், போலீஸ் கூட ஒரு நபர் வந்தாரு, அதே சமயம் அண்ணாச்சி கூட அன்பு வந்தாரு, எப்பவுமே சேர்ந்து சரக்கு அடிப்பாரு, ஆனா நேத்து சரக்கு அடிக்காம கிளம்பிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றான். இதனால அன்பை போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் இந்த இடத்துல முடிவு பண்றாங்க. அன்பு கிட்ட வந்தா இடத்த சீக்கிரமா முடிக்கலாம், அதனாலதான் இவங்க 2 பேருமே இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப ஹீரோ இருக்காருல்ல, ஒரு பொருளை வாங்கணும் மறந்துட்டேன், வாங்கிட்டு வர முடியுமான்னு கேக்குறாரு. சரின்ற மாதிரி வேளாங்கண்ணியும் கிளம்பி போயிடுறாரு. இப்ப ஹீரோ மட்டும் நிக்கும் போது அன்புவும் பேசுறதுக்காக வராரு. உன்னை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பாத்திருக்கேனே, நீ அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் தானே அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஏன்னா இவங்க 2 பேருக்குள்ள பாஸ்ட்ல ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, நான் தான் உன்னை பழி வாங்குறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டாரு. சடனா ஒரு கவர் எடுத்து இவரை மூச்சு விட முடியாத மாதிரி பயங்கரமா லாக் பண்ணிடுறாரு. இப்ப இவர் மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாரு. என்ன இன்ஹேலர் வேணுமா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. இந்தான்ற மாதிரி அவர்கிட்ட தூக்கி போடுறாரு. அவரை வேகமா இன்ஹேலரை எடுத்துடுறாரு. எடுத்ததுக்கு அப்புறம் தான் தொண்டெல்லாம் ரொம்ப கவுற மாதிரி இருக்கு. ஏண்டா நான் உனக்கு நல்லது பண்றதுக்கு தருவன்னு நினைச்சியா அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. ஹீரோ ஆல்ரெடி இன்ஹேலர்ல எதையோ கலந்துருவாரு. அதனால கொஞ்சம் கொஞ்சமா இந்த இடத்துல அன்பு சாக ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் அதெல்லாம் வாங்கிட்டு வேளாங்கண்ணி இந்த இடத்துக்கு வராரு. நந்தினி வரது தெரிய வருது. இங்க வச்சு நந்தினி நம்மள பார்த்தா பிரச்சனைன்னு யோசிக்கிறாரு. நந்தினி மேடம் வராங்க, நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி வேகமா ஹீரோவை இங்க இருந்து கூட்டு போயிடுறாரு. நந்தினி வரும்போது யாருமே இந்த இடத்துல இல்ல. அன்பு ஒரு இடத்துல உட்காந்துட்டு தான் இருக்காரு. என்ன இவர் உட்காந்து இருக்காருன்னு இவங்க பக்கத்துல போறாங்க. பார்த்தா அவர் அந்த இடத்துல இறந்து போய் தான் இருக்காரு. இப்ப மணிகண்டனை நமக்கு காட்டுறாங்க. சீக்கிரமா நம்ம இடத்த வாங்கலாம் அப்படின்ற மாதிரி மணிகண்டன் ஒய்ஃப் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் அன்பு இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ்ல சொல்றாங்க. இவரும் எது இறந்து போயிட்டாரா அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்கா இந்த விஷயத்தை கவனிச்சிட்டு இருக்காரு. அண்ணாச்சிய நிறைய சத்தத்தை வரைச்சு சாவடிச்சிருக்காங்க. இந்த மெத்தட்ல ஒரு நபர் ஏற்கனவே பல கொலைகளை பண்ணிருக்காரு. ஆனா பிரசன்ட்ல அவர் இறந்து போயிட்டாரு. அன்பு இப்ப இறந்து போயிருக்காருல, அதே பேட்டர்ன்லயும் ஏற்கனவே சில கொலைகள்லாம் நடந்திருக்கும். அந்த கொலையை பண்ணது யாருன்ற மாதிரி இவங்க ஃபில்டர் பண்றாங்க. பார்த்தா அந்த கொலைலாம் பண்ணவர் இப்ப ஜெயில தான் இருக்காரு. அப்ப காப்பி கேட் மாதிரி யாராவது வெளியே பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. பார்ல வேலை பார்க்குற பையன் போலீஸ் ஒருத்தர் கூட வந்தாரு அப்படின்ற மாதிரி சொன்னான்ல, வேளாங்கண்ணியை மீன் பண்ணி தான் அவன் சொல்றான். இவங்களும் இந்த போலீஸா பாருன்ற மாதிரி காட்டுறாங்க. இல்ல யாருமே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். லீவ்ல இருக்க போலீஸோட போட்டோவையும் வேற ஷிஃப்ட்ல இருக்க போலீஸோட போட்டோவையும் இவங்க கிட்ட தாங்கன்ற மாதிரி ஆட்கள் கிட்ட இவங்க சொல்றாங்க. யாருனாலும் இந்த பேட்டர்ன்ல கொலை பண்ணிட முடியாது, அந்த கொலை பண்ணவங்க கிட்ட நிறைய பேசுற வாய்ப்பு இருந்தாதான் அதே மாதிரி கொலை பண்ண முடியும்ன்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. அந்த 2 பேருமே என்ன ஜெயில இருந்தாங்க, ஜெயில இருந்து யார் வெளியே வந்திருக்கா, இந்த மாதிரிலாம் இவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. அப்பதான் விக்கியோட அம்மா இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. 2 நாளா என்னோட பையன் காணோம், எப்படியாவது கண்டுபிடிச்சுட்டாங்க, அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவனை பத்தி உங்களுக்கு தெரியலமா, நிறைய பெட்டி கேஸ் எல்லாம் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. பெட்டி கேஸ் மட்டும் இல்ல மேடம், ஒரு பொண்ணு கிட்ட ரொம்ப மோசமா பேசியிருக்கான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. எப்ப நடந்தது அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ஆக்சுவலா ஹீரோ மோசமா பேசினதுக்காக அடிச்சார்ல, அதை பத்தி எல்லாம் இப்பதான் சொல்லிட்டாரு. இது எதுக்காக முன்னாடியே சொல்லு அப்படின்ற மாதிரி இவங்களும் கோவமா கேக்குறாங்க. இப்பதான் ஹீரோவோட ஞாபகம் வருது. ஹீரோ அந்த ஜெயிலை விட்டு தானே வந்திருக்காரு, ஹீரோ கூட பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க. போட்டோவை காட்டுங்கன்ற மாதிரி இவங்க சொன்னாங்கல்ல, இவங்களே நேரடியா வேளாங்கண்ணியோட போட்டோவை காமிச்சிடுறாங்க. இவர் தான் மேடம் வந்தாரு, வேற ஒரு நபர் கூட வந்தாரு அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். அது கண்டிப்பா ஹீரோ தான் அப்படின்றத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோ கையெழுத்து போறதுக்காக வந்தாரு பாத்தீங்களா, அங்க வச்சுதான் இவங்களோட வாட்சை எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு, அதுதான் வேணும்ட்டே மர்டர் ஸ்பாட்ல போட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. ஹீரோவும் இடத்தை வித்து கையெழுத்து போறதுக்காக வந்துடுறாரு. மணிகண்டனுக்கு தான் அந்த இடத்தை விக்கிறாரு. இப்ப காசெல்லாம் வாங்கிடுறாரு. அதெல்லாம் தம்பி ஒய்ஃபுங்களுக்கு தான் தரணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல கையெழுத்து போறதுக்காக பொண்ணும் வரப்போறாங்க. பொண்ணு வரும்போது மறைஞ்சிருந்தாது பாத்துடணும் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. பொண்ணு வரதுல விருப்பமே படல, இருந்தாலும் ஃபேமிலியை சேர்ந்தவங்களா பேசி கூட்டு வராங்க. பொண்ணு வரதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறாங்க. கொலை பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. கரெக்டா அந்த நேரம் தான் பொண்ணு வரா. பொண்ணு இதெல்லாம் பாத்துறா. பொண்ணு முன்னாடி இவருக்கு ரொம்ப அசிங்கமா போயிருது. இப்ப கூட்டு வந்தவங்க முதல்ல இவனோட ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் எடுங்கன்னு சொல்லிட்டாங்க. இவரும் ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் தந்துடுறாரு. இப்ப மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கூட்டு வந்து ரிமாண்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வெளியே வந்து 2 கொலை பண்ணிருக்கியா அப்படின்ற மாதிரி மேஜிஸ்ட்ரேட் கேக்குறாரு.
சரி இவங்க கிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது, இவங்க பொய்யா என் மேல கேஸ் போட பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆதாரம் இருக்கு சார், ஜெயில இருக்கவங்க கிட்ட பேசி அதே பேட்டர்ன்ல 2 கொலை பண்ணிருக்கான், கன்ஃபார்ம் இவன் தான் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி நந்தினி சொல்றாங்க. சார் நான் 10ஆம் தேதி தான் ஜெயில விட்டு வெளியே வந்தேன், ஆனா 8ஆம் தேதி ஒரு கொலை நடந்திருக்கு, பழைய பேட்டர்ன்ல நடந்த கொலை மாதிரியே தான் அதுவும் நடந்தது, பழைய பேட்டர்னை காப்பி பண்ணி வேற ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கான், எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இவர் 8ஆம் தேதி ஜெயில இருக்கும் போது வெளியே கொலை நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க ப்ரூவ் பண்றாங்க. நந்தினியால இதுக்கு இந்த இடத்துல எதுவுமே சொல்ல முடியல, அதனால மேஜிஸ்ட்ரேட் இருக்கார்ல நீ கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவை அனுப்பி விட்டுறாரு. இப்ப ஹீரோவோட பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவை ஏதோ ஒரு காரணத்துக்காக ஜெயிலுக்கு அனுப்புறாங்க, அது என்ன காரணம் அப்படின்றத நமக்கு ரிவீல் பண்ணல. ஹீரோ ஜெயிலுக்கு வந்தோடனே தப்பிக்கலாம் ட்ரை பண்றாரு, ஆனா போலீஸ் கண்டுபிடிச்சு இவரை பயங்கரமா அடிச்சிருப்பாங்க. இங்க இருந்து தப்பிக்கலாம் முடியாதுன்றத புரிஞ்சுக்கிறாரு, ஆனா வெளியே போய் பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு. அப்பதான் காளிமுத்துன்னு ஒரு அண்ணன் கூட பழகுறாரு. அந்த அண்ணனும் உன் கோவத்தெல்லாம் சேர்த்து வச்சுக்கோ, சமயம் வரும்போது வெளியே போகணும் சொல்லுவாரு. அதுக்கேத்த நாள் வந்திருக்கும், அதனால தான் இவர் வெளியே போலான்ற மாதிரி முடிவு எடுத்திருப்பாரு. இவர் வெளியே போறதுக்கு முன்னாடியே காளிமுத்து கிட்ட ஒரு ஃபேவர் கேட்டிருப்பாரு. 8ஆம் தேதி நான் சொல்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணோன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. மார்ச்சரியில இருந்து ஒரு பாடியை வாங்கிருங்க, இந்த பேட்டர்ன்ல அந்த கொலையை பண்ணுங்க, அதாவது டார்ச் லைட்ல கத்திய வச்ச மாதிரி தான் இந்த கொலையை பண்ணணும்னு சொல்லியிருப்பாரு. இவருக்காக தான் காளிமுத்து ஸ்டார்டிங்ல அந்த கொலை பண்ணிருப்பாரு. கொலை பண்ணல, ஏற்கனவே இறந்த பாடியை கொண்டிருப்பாரு. வேணும்ட்டே போலீஸ் கிட்ட கிடைக்கணும்ன்றதுக்காக தான் விட்டு போயிருப்பாரு. ஹீரோ பக்கம் பிரச்சனை வந்தா திருப்பி விடுறதுக்காக தான் ஹீரோ இப்படி பண்ணிருப்பாரு. ஹீரோ பொண்ணு கூட ரெகுலரா சில பசங்க உட்காருவாங்கல்ல, அவங்க யாருமே பக்கத்துல உட்கார மாட்டாங்க. என்ன உங்களுக்கு பிரச்சனை, ஏன் இப்படி தள்ளி போய் உட்காருறீங்க அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கேக்குறா. உன் அப்பா ஃபாரின்ல இருக்கிறதா தான் நான் சொன்னேன், ஆனா உன்னோட அப்பா கொலைகாரன் ஜெயில இருந்து வந்திருக்காருன்னு இப்பதான் எங்களுக்கு தெரிய வந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அச்சச்சோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரிய வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இவ்வளவு சோகமா வீட்டுக்கு வந்துடுறா. அப்பா இருக்காரு பாத்தீங்களா, தம்பி பசங்க கூட விளையாடிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு நேரா வீட்டுக்குள்ள போறா. பேச்சு போட்டிக்காக ஒரு கிஃப்ட வாங்கினா பாத்தீங்களா, அதை எடுத்துட்டு வந்து வேணும்ட்டே ஹீரோ கண் முன்னாடி போட்டு உடைக்கிறா. இப்ப நந்தினியும் ஹீரோ அந்த டைம் எங்க இருந்தாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்ப ஊர்ல எல்லார்கிட்டயும் விசாரிச்சுட்டுலாம் இருக்காங்க. அந்த மாதிரி விசாரிச்சுட்டு இருக்கும் போதுதான் ஹீரோவோட பொண்ணு பேசுறதுக்காக வரா. அண்ணாச்சி கொலை நடந்தப்ப ஹீரோ எங்க இருந்தாருன்னு தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோ ரொம்ப லேட்டா தானே வீட்டுக்கு வந்தாரு, அதை பத்திலாம் இந்த பொண்ணு சொல்றா. கண்டிப்பா என்னோட அப்பா தான் பண்ணிருப்பாரு, என் அப்பா விடாதீங்க, சீக்கிரமா ஜெயிலுக்கு அனுப்புங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போறா. மேற்கொண்டு அந்த பையனை பத்தியும் ஹீரோவை பத்தியும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஆட்டோ டிரைவர் இருக்காருல்ல, இந்த பையனை நான் இந்த இடத்துல தான் இறக்கி விட்டேன்னு ஒரு இடத்த மென்ஷன் பண்றாரு. ஹீரோவோட இடம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல தான் இறக்கி விட்டுருக்காரு. அந்த பையனோட செருப்பு அங்க கிடைக்குது, நல்லா தேடி பாருங்கன்ற மாதிரி நந்தினி சொல்றாங்க. எல்லாருமே ஒவ்வொரு பக்கம் போய் தேடுறாங்க, கடைசியில இல்லன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா நந்தினிக்கு ஒரு இடத்துல டவுட் இருக்கு, இந்த இடத்த தோண்டி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்றாங்க. ஆட்கள்லாம் சேர்ந்து தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அந்த இடத்துல தான் விக்கியோட பாடி கிடைக்குது. உன் பொண்ணு பெரிய மனுஷி ஆயிட்டா அப்படின்ற மாதிரி தங்கச்சி சொல்றாங்க. இதை கேட்கிற இவரும் சந்தோஷப்படுறாரு. அந்த ஃபங்க்ஷனுக்கு கூட அப்பா வரக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. ஆனா அத்தை இருக்காங்கல்ல, உன்னை நான் தானே நல்லபடியா பாத்துக்கிட்டேன், எனக்காகவாது வர விடு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சரி வரட்டும், ஆனா என் கண்ணில் கூட படக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றா. சரின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்ப பொண்ணு முன்னாடி இவரால வர முடியாதுல்ல, தள்ளி இருந்தே தான் பொண்ணை கவனிச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்பதான் போலீஸே இந்த இடத்துக்கு வந்து ஹீரோவை அரெஸ்ட் பண்றாங்க. விக்கி பையனுக்கும் இவருக்கும் ஏற்கனவே சண்டை வந்திருக்குல்ல, விக்கியை இவர் தான் கொலை பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வாட்டி நீ தப்பிக்க முடியாது அப்படின்ற மாதிரி நந்தினியும் சொல்றாங்க. நான் இப்பயும் சொல்றேன் மேடம், எந்த கொலையும் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அண்ணாச்சியை கொன்ன கத்தியில ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சது பாத்தீங்களா, இப்பதான் அதுக்கான ரிசல்ட் வருது. ஃபிங்கர் பிரிண்ட்ல விக்கியோட ஃபிங்கர் பிரிண்ட் தான் கிடைச்சிருக்கு, ஹீரோவோடது இல்லையா, விக்கியோடதா அப்படின்ற மாதிரி இவங்களும் ஷாக் ஆகுறாங்க. விக்கிய சத்தியமா நான் கொலை பண்ணல, விக்கிய கொலை பண்ணவங்கள போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வச்சு நான் கண்டுபிடிக்கிறேன், அதை மட்டும் எடுத்துட்டு வாங்கன்ற மாதிரி வேளாங்கண்ணி கிட்ட சொல்லிட்டாரு. வேளாங்கண்ணியும் எல்லாரையும் சமாளிச்சுட்டு அந்த ரிப்போர்ட்டை எடுத்துட்டு வந்து இவர்கிட்ட தராரு. இவர் அந்த ரிப்போர்ட்டை அனலைஸ் பண்ணி பாக்குறாரு. இப்ப நல்லா யோசிக்கும் போது தான் ஹீரோனுக்கு என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு தோண ஆரம்பிக்குது. ஆக்சுவலா ஹீரோ கையெழுத்து போறதுக்காக வரும்போது விக்கியும் அந்த இடத்துல தானே இருந்தான். விக்கி உங்களோட வாட்சை எடுத்துட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்கு, கொலை பண்ணும் போது வாட்ச் அந்த இடத்துல மிஸ் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் பார்த்த ஹீரோவும் இவங்க கிட்ட பேசுறதுக்காக வந்துட்டு இருக்காரு. உன் கைக்கு எப்படி ரிப்போர்ட் வந்தது அப்படின்ற மாதிரி இவங்களும் பயங்கரமா கோவப்படுறாங்க. மேடம் நான் சொல்றத முதல்ல கேளுங்க, அவன் கழுத்துல கீறல் இருக்கு, அந்த இடத்துக்கு அவன் யாரையோ பாக்குறதுக்காக தான் வந்திருக்கான், தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கு, அந்த தள்ளுமுள்ள தான் இவன் இறந்து போயிருக்கான், அவன் கூட்டாளியா யாரெல்லாம் இருக்காங்கன்றதை விசாரிச்சீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போய் உக்காரு அப்படின்ற மாதிரி கோவமா சொல்லிடுறாங்க. அந்த விக்கி கூட சேர்ந்த மாதிரி மணிகண்டன் ஒருத்தன் 2-3 வாட்டி வந்திருப்பான். அந்த மணிகண்டன் மேலே உங்களுக்கு டவுட் வருது, அவனை அடிச்சு விசாரிச்சா ஏதாவது தெரிய வரும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப மணிகண்டனை கஸ்டடியில எடுத்து பயங்கரமா அடிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல வலி தாங்க முடியாம எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி மணிகண்டனும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அன்பு காலி பண்ண சொல்லி வேலை குத்தாரு பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் சொல்றாரு. தனியா நம்ம பண்ண முடியாதுன்றதுக்காக தான் அந்த விக்கியை இவர் கூட்டு சேர்த்திருப்பாரு. விக்கிக்கு காசு தரதா சொல்லியிருப்பாரு. அவன் பாருக்கு வந்திருப்பான், அந்த இடத்துல லைட் ஆஃப் பண்ணிருப்பான். அந்த கேப்ல தான் இவர் இருக்காரு பாத்தீங்களா, பின்வழியா வந்து கத்தியால குத்தி இருப்பாரு.
கத்தியால குத்துனவர் என்ன பண்ணுவாருன்னா கத்தியை இவங்கிட்ட தூக்கி போட்டுருவாரு. பயத்துல அவனும் கத்தியை பிடிச்சிருவான். அதுக்கப்புறம் தான் கீழே போட்டு அங்க இருந்து போயிருப்பான். அவனை மாட்ட வைக்கணும்ன்றதுக்காக தான் மணிகண்டன் இந்த மாதிரிலாம் பிளான போட்டிருப்பாரு. அன்பு நாளைக்கு நீ சரண்டர் ஆகணும்னு சொன்னாரு பாத்தீங்களா. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா நீ சரண்டர் ஆகணும், உனக்கு 17 வயசு தானே, சீக்கிரமா வெளியே வந்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அதுக்கு 5 லட்சம் ரூபாயும் தந்திருப்பாரு. ஆனா இந்த பையன் இருக்கான்ல எனக்கு இன்னும் அதிக காசு வேணும்னு சொல்றான். அதே மாதிரி ஏற்கனவே இறந்து போன நபர் தான் நீங்க கொலை பண்ணீங்கன்னு சொல்றான். என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி புரியாத மாதிரி இவர் கேட்கிறாரு. மணிகண்டன் பின்னாடி வழியா வந்திருப்பாரு, இந்த பையன் தான் முன்னாடி வழியா வந்திருப்பான். அவர் கண்ணு காதுல ரத்தம் வந்து இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் நீங்க குத்தி கொன்னீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். 5 லட்சம் பத்தாது, இன்னும் காசு வேணும்னு கேட்டிருப்பான். இவருக்கு காசு தரதுக்கு மனசு வரல. அதே சமயம் விட்டா இவன் போலீஸ் கிட்ட சொல்லவும் வாய்ப்பு இருக்குல்ல, அதனால கதையை முடிச்சிருப்பாரு. இவர் வாங்கின இடத்தையே குழி தோண்டி புதைச்சிருப்பாரு. இப்பதான் போலீஸ்க்கு எல்லா விஷயமும் புரிய வருது. இப்போவும் அந்த கைதி மேலதான் எனக்கு டவுட் இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டாங்க. ஆனா டிஎஸ்பி இருக்கார்ல, நீ விசாரிச்ச வரைக்கும் போதும், இதுக்கப்புறம் இந்த கேஸை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, இவரை மீறியும் விசாரிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால நேரா ஜெயிலுக்கு வந்து ஜெயிலரை பாக்குறாங்க. அன்பு ஒரு பேட்டர்ன்ல இறந்து போனாரு பாத்தீங்களா, அந்த பேட்டர்ன்ல கொலை பண்ற நபர்கிட்ட விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. அவர் டெஃபம் டம் அப்படின்ற மாதிரி இவர் புரிய வைக்கிறாரு. இவங்க ஒரு டிரான்ஸ்லேட்டரை அரேஞ்ச் பண்ணி அவர் மூலியமா பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க கொலை பண்ண மெத்தட பத்தி ஹீரோ கிட்ட சொன்னீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்புறம் எப்படி ஹீரோக்கு அதெல்லாம் தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்பதான் ஜெயிலர் ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. ஹீரோக்கு சைன் லாங்குவேஜ் எல்லாம் தெரியும், இவங்க கிட்ட பேசுறதுக்கு ஹீரோவை சில சமயம் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அவங்க பண்ண விஷயத்த சொல்லிருப்பாங்கல்ல, அதெல்லாம் ஹீரோ உள்வாங்கி இருப்பாரு. சோ அப்படி உள்வாங்கி தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காரு அப்படின்றத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோ தப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு கிளாஸ் எடுத்தார்ல, அவர் இந்த கொலைலாம் பண்ணிருக்க மாட்டாருன்னு இவங்க சொல்றாங்க. கொலை பண்ணி தானே மொத வாட்டி அவன் ஜெயிலுக்கு வந்தான், அப்புறம் என்னன்ற மாதிரி நந்தினி கோவமா கேக்குறாங்க. ஹீரோ தப்பு பண்ணி ஜெயிலுக்கு வரல, சூழ்நிலையால தான் ஜெயிலுக்கு வந்தான் அப்படின்ற மாதிரி இங்க இருக்க ஆட்களும் சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரா அவரோட வேலையை கரெக்டா பார்த்துட்டு இருப்பாரு. இப்போ ஒரு பேஷண்ட்டை கூட்டு வராரு. உடனே இவருக்கு ஹெல்ப் பண்ணும் வாங்கன்ற மாதிரி நர்ஸ் எல்லாம் கூப்பிடுறாரு. ஆனா ஒரு நர்ஸ் இருக்காங்க, இவர் கூப்பிடுறத காதுலயே வாங்காம இருக்காங்க. கோவப்பட்டு இவரும் கண்ட மேனிக்கு பேசுறாரு. அப்பதான் வேற ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவ புதுசா சேர்ந்தவ, காது கேட்காது, பேச முடியாதுன்னு சொல்றாங்க. அப்புறம் தான் தப்பு பண்ணிட்டோன்றது இவருக்கு புரியுது. அதுக்காக மன்னிப்புலாம் கேட்கிறாரு. அந்த நர்ஸோட பேரு ஜெனிஃபர் அப்படின்றது. ஜெனிஃபரை போக போக இவருக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருது. அடிக்கடி இவர் வராருல, ஜெனிஃபர் கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேசுறாரு. 2 பேருமே பழகுறாங்க. அப்படிதான் இவர் சைன் லாங்குவேஜையும் கத்திருப்பாரு. இவங்க 2 பேருமே ஒரு ஸ்டேஜ்ல கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இவங்க வாழ்க்கை சந்தோஷமா போறதெல்லாம் ஒரு சாங்கா காட்டுறாங்க. இப்ப கதிர்னு ஒரு பையனை காட்டுறாங்க. உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஓடிட்டு இருக்கான். அன்பும் ஆட்களும் சேர்ந்த மாதிரி தான் கொல்றதுக்காக துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த கேப்ல கதிரும் ஹீரோக்கு கால் பண்ணி காப்பாத்த வாங்கன்ற மாதிரி சொல்றான். ஹீரோ உடனே வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அன்போட ஆட்கள் இவனை லாக் பண்ணிடுறாங்க. சூசைட் லெட்டர் மாதிரி எழுத வச்சு கையெழுத்து வாங்கலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாவடிக்கிறது தான் பிளானு. ஆனா அதுக்குள்ள காப்பாத்துறதுக்காக ஹீரோ வந்துடுறாரு. எங்களை மீறி உன்னால கொண்டு போக முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க பேசுறாங்க. ஆனா ஹீரோ அவங்க கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. எப்படியாவது இவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி சரியான நேரத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்துடுறாரு. அந்த நபரை காப்பாத்தவும் செஞ்சிடுறாரு. கதிர் கிட்ட விசாரிக்கிறதுக்காக போலீஸ் வந்துடுறாங்க. இந்த இடத்துல தான் கதிரோட பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. கதிரும் ஒரு பொண்ணோ லவ் பண்ணுவாங்க. 2 பேருமே வேற வேற கேஸ்ட சேர்ந்தவங்களா இருப்பாங்க. இப்ப டிஎஸ்பியா ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் அந்த பொண்ணோட அண்ணனா இருப்பாரு. தனிப்பட்ட முறையில பேசுறதுக்காக கூப்பிட்டு அவரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அண்ணாச்சியும் அன்பை விட்டு என்ன காலி பண்ண பார்த்தாரு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. இதெல்லாம் இந்த இன்ஸ்பெக்டர் கேட்டுக்கிறாரு. கேட்டவர் டிஎஸ்பிக்கு கால் பண்ணி பேசுறாரு. வேற வழி இல்லாம நானும் கேஸை எடுத்துட்டேன், அந்த பையன் கிட்ட பேசி வாபஸ் வாங்க வைங்க, இல்லைன்னா என்னாலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் டிஎஸ்பி கிட்ட சொல்லிடுறாரு. டிஎஸ்பியும் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அண்ணாச்சி கிட்ட கேக்குறாரு. முதல்ல அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் கிட்ட பேசிப்பாரு, அவங்க கிட்ட பேசிய 2 பேரையும் பிரிச்சு வச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. டிஎஸ்பியும் ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக வராரு. 2 பேருமே வேற வேற கேஸ்ட், இது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோ தொடர்ச்சியா கதிருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்காரு. இதை எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அப்படி ஹேண்டில் பண்ணிக்கிறேன் டிஎஸ்பி கிளம்புறாரு. நைட்டு நேரம் ஹீரோ வேலையில இருக்கும் போது டிஎஸ்பி கிட்ட இருந்து போன் கால் வருது. இங்க ஒரு ஆக்சிடென்ட்ப்பா, ஒரு பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறா, அந்த பொண்ணோட அடையாளத்தை சொன்னா நீயே ஷாக் ஆயிடுவ, அந்த பொண்ணால பேச முடியாது, காதும் கேட்காதுன்னு சொல்லிட்டாரு. இதை கேட்கிற ஹீரோ நம்ம ஒய்ஃபை தான் அடிச்சு தூக்கி இருக்காங்கன்னு நினைக்கிறாரு. யாரோ கத்தியால வேற குத்திட்டாங்க, சீக்கிரமா வந்து காப்பாத்திக்கோன்ற மாதிரி டிஎஸ்பி சொல்லிட்டாரு. அவர் சொன்ன இடத்துக்கு ஹீரோவா வேகமா வந்துடுறாரு. இப்ப ஒய்ஃப் ரொம்ப மோசமான ஸ்டேஜ்ல இருக்காங்கல்ல, எப்படியாவது ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி இவரை வேகமா ஆம்புலன்ஸ்க்கு தூக்கிட்டு வந்துடுறாரு. இப்ப கிளம்பலாம் நினைச்சா பைக்ல நிறைய பேர் இவரை மறைச்ச மாதிரி நிக்கிறாங்க. வேணும்ட்டே தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அதை மீறியும் எப்படியாவது ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடணும்னு நினைக்கிறாரு. அவங்க எல்லாரையும் சமாளிச்சு இவரும் கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்ந்துடுறாரு. இவர் கொண்டு வரதுக்கே ரொம்ப நேரம் ஆயிருதுல, அதனால டாக்டர்ஸ் எல்லாம் அவங்களை காப்பாத்த முடியல, எங்களை மன்னிச்சிருப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற ஹீரோவும் இந்த இடத்துல உடஞ்சு போயிடுறாரு. இந்த கேப்ல அவங்க 3 பேர் சேர்ந்த மாதிரி ஒரு பிளான போடுறாங்க. கதிரை சாவடிச்சிருவாங்க.
கதிருக்கும் இவரோட ஒய்ஃபுக்கும் அஃபேர் போச்சு, இவர் தான் கோவத்துல 2 பேரையும் கொலை பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி கேஸையே திருப்பி விட்டுறாங்க. ஹீரோ வீட்டுல இருக்கும் போது போலீஸ்லாம் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. ஹீரோக்கு காரணமே புரிய மாட்டேங்குது. ஹீரோ மேல பொய்யா தான் ஒரு கேஸை ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அன்பு இவருக்கு எதிராக சாட்சி சொல்லிட்டாரு. ஹீரோக்கு எதிராக எல்லாத்தையும் செட் பண்ணிடுறாங்க. அதனால தான் ஹீரோக்கு தண்டனை கிடைச்சிருக்கும். இதெல்லாம் இங்க இருக்கவங்க தான் சொல்லி புரிய வைக்கிறாங்க. அதுக்கு நந்தினி என்ன சொல்றாங்கன்னா, அப்ப கொலை பண்ணது வேணா அவனா இல்லாம இருக்கலாம், ஆனா இப்ப கொலை பண்றது கண்டிப்பா அவன் தான் சொல்றாங்க. நமக்கும் நடந்த விஷயத்த காட்டுறாங்க. ஆக்சுவலா வேளாங்கண்ணி கூட சேர்ந்து இவர் குடிச்சிருக்க மாட்டாரு, கீழே தான் ஊத்திருப்பாரு. இவர் ஜீப் எடுத்துட்டு போனாரு பாத்தீங்களா, நேரா அந்த பாருக்கு தான் வந்திருப்பாரு. அவனுங்க 2 பேர் கொலை பண்றதுக்காக வரதுக்கு முன்னாடியே ஹீரோ அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இப்ப சத்தத்தை பயங்கரமா எழுப்புறாரு. அந்த சத்தத்தை தாங்கிக்க முடியாம அவர் இறந்து போயிருப்பாரு. இதெல்லாம் அந்த கில்லர் கிட்ட கேட்டுதான் இவர் தெரிஞ்சு வச்சிருப்பாரு. கதை கேட்ட நந்தினிக்கு அந்த போலீஸ் யாருன்னு தெரியாது. கதிர் கேஸை ஹேண்டில் பண்ண இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி தான் பேசி பாக்குறாங்க. இன்ஸ்பெக்டர் தான் டிசிபியோட தங்கச்சிக்கு தான் அப்படி நடந்தது அப்படின்றத புரிய வைக்கிறது. அப்ப ஹீரோவோட அடுத்த டார்கெட் டிஎஸ்பின்னு புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப நேரா ஹீரோவை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. நீ அடுத்து என்ன பண்ண போறன்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனா நீ நினைக்கிறது நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதையும் பாப்போன்ற மாதிரி ஹீரோவும் இன்டைரக்டா இவங்க கிட்ட சவால் விடுறது. இவங்க இருக்காங்கல்ல, எல்லா ஆட்களும் இவனையே தான் கவனிச்சிட்டு இருக்கணும், எங்கேயும் கிளம்ப கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. இப்ப டிஎஸ்பியை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. நடந்த எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் சார், அவனால உங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்ப டிஎஸ்பி என்ன பண்றாருன்னா, அங்க இருக்க போலீஸ்ல ஒருத்தருக்கு கால் பண்ணிட்டாரு. மத்தவங்க எல்லாம் அங்க இருந்து அனுப்பி விட்டுரு, அங்க இருக்க ஹீரோவோட கதையை உடனே முடி, அப்பதான் நான் தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டாரு. கவலைப்படாதீங்க சார், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டாரு. அங்க இருக்கவங்க எல்லாம் வேற வேலைன்னு சொல்லி அங்க இருந்து அனுப்பி விடுறாரு. ஹீரோவோட கதையை எப்படியாவது முடிக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள ஹீரோ பசங்க கூட கண்ணாமூச்சி விளையாடுறாரு. அப்படி விளையாடும் போது அங்க இருந்து தப்பிச்சிடுறாரு. நந்தினியும் எப்படியாவது டிஎஸ்பியை காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்க. சிசிடிவி மூலியமா அவரை மானிட்டர் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஹீரோ வீட்டை விட்டு வெளியே வந்துட்டார்ல, திருவிழா நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. ஒரு போலீஸோட வாக்கி டாக்கியை எடுத்துடுறாரு. அந்த போலீஸ் மாதிரியே மத்தவங்க கிட்ட பேசுறாரு. இந்த இடத்துல நிறைய ஆட்கள் தேவை வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால டிஎஸ்பிக்கு பக்கத்துல நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்களாம் கொஞ்சம் கொஞ்சமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. திட்டமிட்டு தான் இதை பண்றாரு. டிஎஸ்பி சொல்லி ஒரு நபர் ஹீரோவை கொல்றதுக்காக வராரு. ஆனா பசங்க இருக்காங்கல்ல, பெரியப்பா எங்க ஒளிஞ்சிருக்காருன்னு தெரியல, நீங்களும் கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, டிஎஸ்பி இருக்கிற இடத்துல வேணும்ட்டே கரண்ட்டை கட் பண்ணி விட்டுறாரு. என்ன கரண்ட் கட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி டிஎஸ்பி பயப்படுறாரு. இதெல்லாம் ஹீரோயின் கவனிக்கிறாங்கல்ல, உடனே அந்த இடத்துக்கு போனான்னு நினைக்கிறாங்க. அந்த டைம்னு பார்த்து ஹீரோ அந்த இடத்துல பட்டாசு எல்லாம் வெடிக்க வைக்கிறாரு. இப்ப புகை மூட்டமா அந்த இடம் மாறிடுது. அந்த கேப்ல டிஎஸ்பி அங்க இருந்து தூக்கிடுறாரு. பக்கத்துலயே ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயில்ல வச்சுதான் டிஎஸ்பியை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இவர் அடிச்சிட்டு இருக்கும் போதே கண்டுபிடிச்சு நந்தினி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதனால காயத்தோடய இவரும் விட்டு போயிடுறாரு. இப்ப டிஎஸ்பிக்கு உயிர் இருக்குல்ல, இவங்கள ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி வர வச்சிடுறாங்க. நல்லபடியா டிஎஸ்பியை ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அனுப்பி விடுறாங்க. இவங்க அனுப்பி விட்டு கொஞ்ச நேரத்துல வேற ஒரு ஆம்புலன்ஸ் இந்த இடத்துக்கு வருது. அதுதான் ஹீரோயின் கால் பண்ணி வர வச்ச ஆம்புலன்ஸா இருக்கும். அப்ப இதுக்கு முன்னாடி வந்தது யாரு, ஹீரோ தான் தூக்கிட்டு போயிட்டான் போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. டிஎஸ்பி அவ்வளவு ரத்த வெள்ளத்துல இருக்கும் போது இவங்கள கொஞ்சம் பேர் கண்டிப்பா போயிருப்பாங்கல்ல, அப்படி கூட சீனை வைக்கல. இதெல்லாம் என்ன மாதிரி லாஜிக்னே தெரியல. ஹீரோ தான் அந்த ஆம்புலன்ஸ்ல வந்திருப்பாரு. காட்டு பகுதிக்கு அந்த ஆம்புலன்ஸை கொண்டு வந்துடுறாரு. என்னோட ஜெனிஃபரும் இந்த மாதிரி தானே துடிச்சிருப்பா, அநியாயத்துக்கு சாவடிச்சிட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி இவரை சாவடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஹீரோ வீட்டுல இல்லன்னு எப்படியாவது ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. வேகமா வீட்டுக்கு ஓடி வந்து கதவை திறக்கிறாங்க. பார்த்தா ஹீரோ பூஜை பண்ணிட்டு வெளியே வர மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காரு. இவங்க வரதுக்கு முன்னாடி இவர் வந்துட்டாருன்னு நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஹீரோ திரும்பி ஜெயிலுக்கு போக போறாருல, அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாரு. தம்பி ஒய்ஃபுங்களுக்கு காசை தந்துடுறாரு. வேளாங்கண்ணிக்கு ஒரு நன்றி சொல்லிட்டாரு. இப்ப வேன்லயும் ஏறுறாரு. வேன்ல வச்சு பேசுறதுக்காக நந்தினியும் எதிர உட்காடுறாங்க. நீ பண்ணதெல்லாம் உனக்கு தப்பா படலையான்ற மாதிரி கேக்குறாங்க. தப்பு பண்ற யார்கிட்டயும் இதை கேட்க மாட்டீங்க, அதுக்கு தண்டனை கொடுக்குற ஆட்கள் கிட்ட தான் கேக்குறீங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. என்ன இருக்கட்டும், உன் பொண்ணை பொறுத்த வரைக்கும் நீ வில்லன் தானேன்னு கேக்குறாங்க. என் பொண்ணுக்கு இது எதுவுமே தெரிய தேவையில்ல, என் பொண்ணு என்ன கெட்டவனா நினைச்சாலும் பரவாயில்ல, அவ வெளியே நிம்மதியா இருக்கணும், அது மட்டும் எனக்கு போதும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சில மாசம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவும் ஜெயில கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. அப்பதான் பாக்குறதுக்கு ஆட்கள் வந்திருக்கிறதா சொல்றாங்க. ஹீரோவும் பாக்குறதுக்காக வராரு. நந்தினி தான் வந்திருக்காங்க. ஹீரோவோட பொண்ணு கிட்ட ஹீரோ பண்ணதை பத்தி எல்லாம் புரிய வச்சிருக்காங்க. அப்பா மேல தப்பு இல்லைன்னு பொண்ணு புரிஞ்சுதான் பேசுறதுக்காக வந்திருக்கா. இப்ப பொண்ணு கிட்ட சந்தோஷமா இவரும் பேச ஆரம்பிக்கிறாரு. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.